ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஒரு கேள்வி. நம்முடைய தர்மத்திலே ஒருவன் பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய சடங்குகள், அதில் ஒவ்வொன்றிலும் சில மந்திரங்கள் இருக்கின்றன, சில பிரயோகங்கள் இருக்கின்றன. இதே போல ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஒவ்வொரு சடங்கிலேயும் திவ்ய பிரபந்தம் சேவிக்கக்கூடிய கிரமம் உள்ளதா? அது எப்படி நாம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பது கேள்வி. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே திவ்ய பிரபந்தங்கள் மிக முக்கியமான அங்கம் வகிக்கின்றன. எந்த ஒரு சடங்காக இருந்தாலும் அதிலே திவ்ய பிரபந்தம் சேவிக்கப்படலாம். சில முக்கியமான சடங்குகளிலே நாம் கண்டிப்பாக திவ்ய பிரபந்தங்களை சேவித்து வருகிறோம். இப்போ ஒரு திருமணம் என்றால் அதிலே கண்டிப்பாக ஒரு வாரணமாயிரம் என்கிற பதிகம், நாச்சியார் திருமொழியிலே இருக்கக்கூடிய அந்த பதிகம், அந்த 10 பாசுரங்களை அவசியம் நாம் சேவிக்கிறோம். அதே போல் ஒருத்தருடைய மரணம் ஏற்படும் பொழுது அந்த கடைசியிலே பண்ணக்கூடிய கைங்கரியங்கள், சரம கைங்கரியங்கள், அதிலேயே சில பாசுரங்கள், திருவிருத்தம், ராமானுச நூற்றந்தாதி, சூழ்விஷம் பணிமுகில் திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு பதிகம், இதையெல்லாம் நாம் அவசியம் சேவிக்கிறோம். இதே போல மற்ற சடங்குகளிலேயும் நாம் பாசுரங்கள், சில பாசுரங்களை சேவிக்கலாம். நம்முடைய கிரகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு சுபகாரியமோ அசுபகாரியமோ, சுபகாரியமாக இருந்தால் அந்த காரியத்துக்கு முன்பே நாம் ஒரு திவ்ய பிரபந்த சேவா காலம் ஏற்பாடு செய்யலாம். ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்களை கூப்பிட்டு அவர்களை கொண்டு பாசுரங்களை சேவிக்க வைத்து அவர்களை கௌரவிக்கலாம். அது ஒரு பும்சமன சீமந்தமாக இருக்கலாம், உபநயனமாக இருக்கலாம், எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சுபகாரியங்களுக்கு முன்பு இந்த திவ்ய பிரபந்த சேவா காலத்தை வைத்து அடியார்களை கௌரவித்து அவர்களுக்கு ததியாராதனம் பண்ணி இப்படியெல்லாம் செய்வது மிகவும் உயர்ந்த விஷயம். அதே போல் அந்த சமயத்திலே நாம் இந்த ததியாராதனம் பண்ணக்கூடிய அந்த சமயத்திலே அடியாருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தையும் சேர்த்து அதையும் எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் கிரமத்திலேயே அனுஷ்டிக்கப்படுகின்றன. அதே போல் அசுப காரியங்கள், அதிலே அந்த காரியம் முடிந்த பிறகு நாம் அருளிச்செயல் சேவாகாலம் செய்வது என்ற கிரமம் இன்றளவும் இருக்கின்றன. பொதுவாக 12ஆம் நாள் அன்று சாயங்காலம் தொடங்கி திவ்ய பிரபந்த சேவாகாலம் பண்ணி 13ஆம் நாள் அன்றைய காலையிலே பாசுரங்களை சேவிப்பது, சாற்றுமுறை பண்ணுவது என்று நாம் இன்றளவும் பார்க்கிறோம். இதே போல நம்முடைய வீட்டில் நடக்கக்கூடிய அத்தியனம், அதாவது திதி என்று சொல்லக்கூடிய ஸ்ராத்த கைங்கரியம், அதிலேயும் திவ்ய பிரபந்தங்களை சேவித்து அடியார்களை கௌரவித்து ஸ்ரீபாத தீர்த்தம் சேகரித்து ததியாராதனம் பண்ணுவது என்பது நாம் ஆண்டுதோறும் அதை பண்ணலாம். இப்படி நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே திவ்ய பிரபந்தங்களை ஒரு சமயத்திலேயும் சேவிப்பது என்பது சிறந்ததாக கருதப்படுகிறது. பொதுவாகவே கூட நம்முடைய கிரகத்திலே எந்த விசேஷமும் இல்லாவிட்டாலும் கூட அடியார்களை அழைத்து அவர்களுக்கு ததியாராதனம் பண்ணுவது, அவர்களை கௌரவிப்பது போன்ற செயல்களை பண்ணுவதும் சில சமயங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் விசேஷமாக ஒரு வைபவம் நடக்கும் பொழுது,
ஒரு உபநயனமோ, ஒரு சீமந்தமோ, இல்லை ஒரு கிரகப்பிரவேசமோ, இல்லை ஒரு ஷஷ்டியப்த பூர்த்தியோ, இல்லை சதாபிஷேகமோ, இல்லை ஒரு விவாகமோ, எதுவாக இருந்தாலும் அதிலே நாம் அருளிச்செயல் சேவா காலம் குறைந்தபட்சம் ஒரு நித்தியானுசந்தான பாசுரங்கள், புதுத்தன்யன்கள் சேவித்து திருப்பல்லாண்டு, கண்ணனுஞ்சிறுத்தாம்பு, திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை, அமலநாதிபிரான், கோயில் திருவாய்மொழி, ராமானுச நூற்றந்தாதி, உபதேச ரத்தின மாலை இவை சேவித்து சாற்றுமுறை செய்வது என்பது நாம் செய்யலாம். விசேஷமாக நமக்கு நேரம் இருந்தது என்றால் ஒரு திருவாய்மொழி முழுக்க சேவிக்கும்படி பண்ணலாம். இல்லை இன்னும் நேரமும் சௌகரியங்களும் இருந்தால் 4000 திவ்ய பிரபந்த சேவா காலம் கூட பண்ணலாம். இதில் இப்படித்தான் என்பது நிர்ணயம் கிடையாது. அவரவர்கள் சௌகரியத்துக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org